விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம லாஸ்ட் 2 months ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே அந்த மாதத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த தேதியில் என்ன பண்ணணும், அந்த தேதியில் முயற்சிகளை ஆரம்பித்தா வெற்றி கிடைக்கும், அல்லது பண வரவு வரும், அல்லது எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற தேதிகள்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே அது ரிசல்ட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் எல்லாருமே ஃபோன் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 15 30 வரைக்குமான காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது. இதில் வியாபாரம் செய்பவர்கள்ங்கும்போது அவங்கள நம்ம தேதியின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு, 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் 15 30 வரைக்கும். அதே போல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்குன்னு இந்த தேதியின் அடிப்படையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக நம்ம சொல்ல போகிறோம். கவனமாக பகுதியை பார்த்து பயன்பெறுங்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு வியாபார ஓனர்ஸுக்குமே இலவச பொது பலன்கள் அப்படிங்கிற பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அது ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்து பயன்பெறாங்க. உங்களுக்குமே உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியனுக்கும் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு என்னைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வியாபார பெயர்லாம் அனுப்பலாம். அதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். சூரியனுக்குரிய 1 10 19 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதி, அதாவது இது நீங்கள் 15 30 வரைக்குமே வச்சுக்கலாம். ஒரு நாள் ஓவர்லாப் பண்ணியே நான் சொல்கிறேன். 16 30 தேதிக்குள்ளார உங்களுக்கான நல்ல நாட்கள் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் பண வரவுக்கான நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 16ஆம் தேதி மிக உகந்த நாள். யார்கிட்டேருந்தாச்சும் உங்களுக்கு வியாபாரத்தில் வர வேண்டிய நிலுவைத் தொகை வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த தேதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் 19ஆம் தேதியுமே உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். அது நியூ ஆர்டர்ஸ் அல்லது நியூ வெஞ்சர்ஸ் அல்லது புதிதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஆலோசனை செய்வது, இதற்கான உகந்த நாள். அந்த தேதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய வியாபாரம் சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதியில் உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையக்கூடியது 25ஆம் தேதி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய், பிஸ்னஸ் ட்ராவலை பற்றி நான் சொல்கிறேன். பிஸ்னஸ் ட்ராவலாக போய் ஒரு விஷயத்தை செய்து முடிச்சுட்டு வரணும், ஒரு பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணணும், இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்னா 25ஆம் தேதி ஏப்ரல் 2025 தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். 29 ஏப்ரல் 2025 இதுவுமே உங்களுக்கு பண வரவுக்கான மிகவும் உகந்த நாள். இந்த தேதியில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வியாபார ரீதியாக நியூ ஆர்டர்ஸ் வருவதோ அல்லது ப்ராப்பரான பேமெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நிலுவையில் இருந்த பேமெண்ட்ஸ் வருவதோ உங்களுக்கு நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த தேதியில் எந்த முயற்சியுமே செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த தேதியில் நீங்கள் என்ன தான் முயன்றாலும் உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். அது எதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ஒரு ரிசல்ட் வராத ஒரு நாளில் போய் முயற்சி பண்ணுவான்னு. ஸோ அது மாதிரி என்ன தேதிகள் இருக்குன்னா 17 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுடைய உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு 100% உழைப்பை வாங்கி கொண்டு ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆன 40% ரிசல்ட்டு கூட அது கொடுக்காது. உங்களை சுத்தலில் விட்டுரும். அதனால் அந்த தேதியை தவிர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக 26 ஏப்ரல் 2025 இந்த தேதியிலுமே எந்த முயற்சியுமே அறவே வைத்து கொள்ளாதீர்கள். இந்த தேதியில் நீங்கள் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சிரமங்களையே தரும். உங்களுக்கு நீங்கள் ஒரு திட்டம் போட்டு நீங்கள் அந்த தேதியில் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு அடி மேலே அடியை கொடுக்கும்.
ஏன்டா இதை நம்ம தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நினைக்க வைக்கும், அல்லது லாஸை கொடுக்கும், ஃபினான்ஷியல் லாஸை கொடுக்கும். நீங்கள் நம்பி இந்த ஆர்டர் மூலமாக நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த தேதியில் துவங்கினதுனால இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸை, ஹெவி லாஸை உண்டு பண்ணிடும். ஜாக்கிரதையாக இருங்க. இது தவிரவும் ஒரு சில தேதிகள் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையும். இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து இறைவனுடைய வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நன்மைகள், வியாபார ரீதியாக லாபங்கள் பெருகும் இல்லையா? அதற்கான உகந்த நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன தேதி தான், 29 ஏப்ரல் 2025 தெய்வ அனுகூலத்தால் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். அந்த தேதியில் நீங்கள் வழிபாடு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வியாபார ரீதியாக முன்னேற்றம் வருவதற்கான ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே போல் 27 ஏப்ரல் 2025 உங்களுடைய வியாபாரம் சிறப்பதற்காக நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வத்திற்கோ விசிட் பண்ணிட்டு வரும்போது அதுவுமே உங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த மாதத்தின் 2வது பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதில் நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பேன், ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துருங்க, எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு. அந்த தேதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தான் ரொம்ப வந்து தேவையில்லாத அலைச்சலாகவும் எஃபோர்ட்டு ரொம்ப அதிகம் வாங்கிட்டு 1% கூட ரிசல்ட் கொடுக்குறது மாதிரி இல்லாமல் போயிடும். அதனால் அது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வரவுக்கான நாட்கள்லையும் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸுமே நீங்கள் வந்து செய்துட்டு இருக்கும்போது ஒரு சில பிஸ்னஸ் நல்லா போகலாம், ஒரு சில பிஸ்னஸ் வந்து காரணமே இல்லாமல் வந்து ரொம்ப டல் அடிக்கலாம். பட் இது என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு நம்ம அடிப்படையிலே செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பிஸ்னஸ் நன்றாக பொருந்திருக்கா. அல்லது ஒரு சில பேர் இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறதா இருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு லாபங்களை தருமா, இவ்வளோ முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமே அது லாபங்களை தருமா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்கள் பிஸ்னஸ் நேமு, அப்புறம் உங்களுடைய அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சப்போஸ் உங்கள் கூட யாராச்சும் பார்ட்னர் இணைந்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நேம் நல்லா இருக்கா இல்லையா, அப்படி நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும், நல்லா இருந்துச்சுன்னா ஏன் நல்லா இருந்துச்சு, எல்லா தகவல்களையுமே நான் தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணி இருக்குது, நான் கேட்ட டீட்டெயில் அனுப்பி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.